ஒரு தண்ணியை பாருங்க எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடம்தான் நான் அப்படின்ட்டு தண்ணி சொல்லாது. என்ன தண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். ஒரு ஐஸுக்குள்ளே வச்சு உண்டப்பட்ட ஒரு கப்புக்குள்ளே வச்சு பாருங்கள், அதை ஃப்ரிட்ஜில் வச்சவங்கள்ட்ட ஐஸ் ஆகுனா அந்த ஐஸ் தன்மையா நான் அப்படின்னு சொன்னேன்டா அது இல்லை. ஏனென்றா அது உறைஞ்ச இடத்தை சொல்கிறாரு, அது அவர் அசல் இல்லை. அதே மாதிரி இப்போ நாங்கள் பாருங்கள் எங்களுடைய தன்மை பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீ சார்ந்து வாழணும், ஆனால் என்னை போல் நீ இரு. ஏனெண்டா நான் உலகத்துக்குள்ளே தூளில் துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறேன் அரிச்சுனா. ஆனால் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு எல்லாம் இருக்குது எல்லா பொருளுக்கும். ஆனால் நான் பாருங்கள் அதை சார்ந்து இருக்கிறேன், ஆனால் அதில் ஒட்டாமல் இருக்கிறேன், அதனால் எனக்கு அது பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீ பாருங்கள் அதை ஒட்டி அதில் பாதித்த உடனே வீஸ்வர் என்னை தாத்தா பாருங்கள் தோளில் போட்டு பாருங்கள் என்னை வளர்த்தவரை நான் எப்படி அதை அவருக்கு அஸ்திரம் விடுற கிருஷ்ணா அப்படின்னு நீ கேட்குறா. யோசிச்சு பாருங்க, நீ அவரை கொல்ல முடியாது. பாருங்க, அவர் நீரால் நெருப்பால் அழியாத ஆன்மா, அவர் சார்ந்திருக்கிற அவர் பாருங்க இந்த பாவத்து பக்கம் சார்ந்திருக்கிறார். அவர் இச்சை மரணத்துக்காக வந்தவர். இந்த பாவம் அவரை வேதனைப்படுத்தும். அந்த பாவத்தை தான் உனக்கு பாரு கொல்ல சொல்லி அஸ்திரம் நான் பாருங்க விட சொல்றேன் ஒழியே அவரை என்னாலையும் அழிக்க முடியா. நான் தான் அவர், நான் என்ன அவர் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கீதையில். இது தெரிய விலங்கல்ல எல்லாருக்கும். நல்லா வச்சு பாருங்க.